கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலேருந்து சொல்லாமல் டிஸ்சார்ஜ் ஆன போனால கிறிஷை அகைன் முத்து மீனாவும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து மீனா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க கிறிஷ்க்கு. அதை பார்த்தா விஜயா பிடிக்காம, பாரு எப்படி திங்கிறான் பாரு, யார் வீட்டு காசு இது, யார் வீட்டு காசை யார் வந்து சாப்பிட்டு அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் சொல்லி கிறிஷை வந்து திட்டுறாங்க. எங்கேருந்தோ வந்ததை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க, யார் பெற்ற பிள்ளையோ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க விஜயா. விஜயா சாப்பிட்றத பார்த்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்ச கிறிஷ் வந்து அடுத்த பையன் வந்து வாங்காமல், வேண்டாம் எனக்கு சாப்பிட வேணாம் அப்படின்னு ஓடிடுறாங்க. அதுக்கு மீனா கேட்குறாங்க, ஏன் அத்தை இப்படி பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. விஜயா சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் தான் பாவி, நீங்கள் எல்லாம் அப்படியே புண்ணியம் பண்ணுவீங்க, அந்த பையன் சாப்பிடலன்னா இப்போ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அப்படி கிடக்கட்டும் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அவங்க அம்மாவும் பாட்டினே இந்த பையன் வேண்டான்னு தான் விட்டுட்டு போயிருக்காங்க. இதை இது 2 பேருமே புரிஞ்சுக்காம இவங்க தலையில் போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. அவங்க பாட்டி நல்லா இவங்க தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிட்டா. ஆமாம்மாடா நீ சொல்கிறது சரிதான், இவனால் நாளைக்கு நம்ம மேலே விடிஞ்சிடக்கூடாது எதுவுமே, இவனை முதல் இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து, இந்த பாரடி இந்த பையன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முத்து வந்து அவன் பாட்டி தேட போயிருக்கான், தேடி கிடைக்கல அப்படின்னா இவனை வந்து கொண்டு போய் நீங்கள் இங்கே ஆசிரமத்தில் விட்டுறணும், இந்த வீட்டில் இந்த பையன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. சீதா உடனே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து அடுத்த கிரேட் ப்ரமோஷன் வரப்போகுது, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க, அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி மீனா கிளம்பிடுறாங்க கிறிஷை கூட்டிட்டு. இதை கேட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, அம்மா என் பிள்ளைங்க என்ன எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நல்லாயிருக்கும், என் மகன் அங்கே போன நல்ல நேரம் தான் மாப்பிள்ளைக்கு இப்படி ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ சும்மா இருமா, இதை என் வீட்டுக்கார முன்னாடி இது சொல்லிடாத, உங்கள் பிள்ளை என்ன அலாவுதீன் அற்புத விளக்கா, அவன் வந்ததுக்கப்புறம் எது வேணாலும் கிடைக்கிறதுக்குன்னு உங்கள் மாப்பிள்ளை கிண்டல் பண்ணுவார்மா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பரவாயில்லையேடி, மாப்பிள்ளை கூடயே இருந்து மாப்பிள்ளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கேன்னு சிரிக்கிறாங்க மீனாவோட அம்மா. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியல, அவன் அம்மாவுக்கும் பாட்டிக்குமே அக்கறை இல்லை, அவன் அம்மா பையன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு துபாயில் போய் உட்காந்துருக்கா, மொதல் அவனுக்கு அம்மா இருக்காங்களானே தெரியல, பாட்டி இவன் இப்படியே போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கிற பையனை முத்து மீனாவும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அது நம்ம ஃபேமிலிக்கு தான் வரும், அதனால இந்த பையனை வந்து நம்ம வீட்டில் இருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக முத்து வந்து ஓட்டு கேட்பான், யார் யாரெல்லாம் இவருக்கு இங்கே அனுமதிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ வந்து அப்பா முத்து மீனா 3 பேரும் கை தூக்குவாங்க. அம்மாவுக்கு மட்டும்தான் இது விதிக்கல, அதனால நம்ம இப்போ இந்த பையன் இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஓட்டு கேட்குறேன், நீங்களாம் எனக்கு ஓட்டு போடுங்க, அந்த பையனை இந்த வீட்டில் இருந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவன் சின்ன பையன், அவனை போய் எப்படி அனுப்புறது, அவன் யாரும் இல்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அவன் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, அந்த பையனை வீட்டிலேருந்து அனுப்பிடலாம்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹினி பார்த்து, ரோஹினி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹினி சொல்கிறாங்க, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க அம்மா உண்மைக்குமே வந்துட்டு பையன் மேலே பாசம் வச்சுருந்தா இப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹினி உடனே என்ன சொல்லிடுறாங்க, என் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு, இல்லை அவங்க அம்மா சிச்சுவேஷன் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாப்பிட ஹோட்டலுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடல அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலாம் ரவி கேட்குறாரு. இல்லை எங்களுக்கு எது வேணா, நீ வேணா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிளம்புறாரு. ரோஹினி பார்த்து ஸ்ருதி கேட்குறாங்க, நீங்கள் என்ன ரோஹினி நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் இதில் நினைக்கிறக்கு என்ன இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரோஹினியும் வேகமாக போயிடுறாங்க. அடுத்து இவங்க 2 பேர் காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்க. ரவி ஸ்ருதியை பார்த்து கேட்குறாங்க, நீ இப்போ இங்கே வந்ததுக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. கிறிஷோட பாட்டியை தேடி போன முத்து கிடைக்காம வீட்டுக்கு வராரு. அப்போ வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, என்னடா இவங்க பாட்டி கிடைச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் உள்ள வராரு. என்னடா மறுபடியும் இங்கே இருக்கிறான் இவன், இவங்க பாட்டி இன்னும் கிடைக்கல, சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொண்டே விடு, அப்படின்னா எனக்கு கொண்டு ஏதாவது ஆசிரமத்தில் தள்ளிடு, இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ்.